இப்போ இந்த வீட்டோடைய பிளானை பற்றி பார்ப்போம். இது வந்து வெஸ்ட் பேசிங் ஹவுஸ் பிளானு. சைட்டும் வெஸ்ட் பேசிங் தான். நார்த் வெஸ்ட்டோட வீட்டோட என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஒருவேளை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடம் அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம அந்த பிளானை ஃபைனலைஸ் பண்ணி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பிளான் ஒரு ஃபைனலைஸ் பண்ண நல்ல பிளான். அந்த பிளானை வந்து ஒருவேளை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அனுப்பி வைங்க. வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்றைக்கி வீடியோவில் மடிப்பாக்கத்தில் நம்ம ஒரு டூப்ளெக்ஸ் வீடு பண்ணிகிட்ருக்கோம். 2 டூப்ளெக்ஸ் வீடு, வெஸ்ட் பேசிங் ஹவுஸு. அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கிளைண்ட்டுக்கு அப்லோட் பண்ணுறோம். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நமக்கு வந்து வெஸ்ட் பேசிங் சைட்டு. 2 வீடு, இந்த சைடு ஒரு வீடு, இந்த சைடு வீடு. இப்போ வந்து இந்த வீடு வந்து வடக்கு பக்கம் உள்ள அந்த டூப்ளெக்ஸ் வீடு வந்து லிண்டல் லெவலு கட்டோவில் கட்டிட்டோம். இப்போ இந்த சைடு கட்டிகிட்டு இருக்கோம். இன்னும் 2 நாளில் அந்த லிண்டலுக்கான வேலைகளை ஆரம்பிப்போம். இப்போ அந்த வீடு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ளே ரெண்டானோன்னா பெரிய லிவிங் வித் டைனிங் ஏரியா, அது கிச்சனு. இதில் ஸ்டெப்ஸில் ஏறி இப்படி போய் மேலே வர மாதிரி அமைப்பு. மேலே போனால் அங்கிட்ட ஒரு பெட்ரூமு, இதில் ஒரு பெட்ரூம் வரும். இது இப்போ கீழே ஒரு பெட்ரூமு வீடு. இந்த வீடை பார்த்துட்டோம். பக்கத்தில் வீடும் பார்ப்போம். இப்போ அது கட்டிகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் புரியும். நார்த் வெஸ்ட்டில் என்ட்ரா வரோம். என்ட்ரா ஆனோன்னா இந்த ஹாலு, டைனிங், கிச்சன் வருது. இதனால் பெரிய லிவிங் ரூமு. இது வந்து பெட்ரூமு, கிச்சனு. வீடு போடும்போது நமக்கு சில் லெவல், விண்டோ லெவலில் வந்து சில் லெவல் பீம் கண்டிப்பாக போடணும். அது மஸ்ட்டு. அதே மாதிரி நம்ம பிரிக்ஸ் பண்ண பிறகு ஒருவருக்கும் லைனு குரூஸ் கொடுக்கணும். ஆக்சுவலாக சாந்து அடிச்சுட்டு குரூஸ் அடிக்கணும். குரூஸ் அடித்தோம்னா தான் பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் நல்லா ஒட்டும். ஏன்னா அப்படியே நம்ம சாந்து அடிச்சுட்டு ப்ளைனாக விட்டுட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் வந்து ப்ளைனாக இருக்கும். அப்போ பிளாஸ்டிங் பண்ணும்போது ஒட்டாது. அதனால் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கட்டோவில் கட்டிட்டு சாந்து அடிப்பாங்க. சாந்து அடித்து குரூ ஓட்டணும். இந்த மாதிரி ஒருவருக்கும் குரூ லைன் கொடுக்கும்போது இன்னும் பிளாஸ்டிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகும். அதனால் அதை கண்டிப்பாக கொடுக்கணும். அதே மாதிரி சில் லெவல் பீம் எங்கெல்லாம் கொடுக்கமோ அங்கெல்லாம் வந்து இந்த சைடில் விண்டோஸ் கீழே கிராக்ஸ்லாம் வராமல் இருக்கும். இப்போது இந்த வீட்டோடைய பிளானை பற்றி பார்ப்போம். இது வந்து வெஸ்ட் பேசிங் ஹவுஸ் பிளானு. சைட்டும் வெஸ்ட் பேசிங் தான். நார்த் வெஸ்ட்டோட வீட்டோட என்ட்ரி கொடுத்துருப்பேன். ஒருவேளை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இடம் அமைப்பு இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம அந்த பிளானை ஃபைனலைஸ் பண்ணி வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த பிளான் ஒரு ஃபைனலைஸ் பண்ண நல்ல பிளான். அந்த பிளானை வந்து ஒருவேளை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அனுப்பி வைங்க. இப்போ வாங்க இந்த வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த பிளான் வந்து மேலே வந்து கிழக்கு, கீழே வந்து மேற்கு. இது மேற்கு பார்த்தா வாசப்படி உள்ள வீடு. இது வந்து 17க்கு 41 அப்படிங்கிறது வீட்டோடைய பிளானு. உள்ளே ரெண்டானோன்னா வராண்டா வருது. 6:30க்கு 8:45 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நார்த்து வெஸ்ட்டில் வெஸ்ட்டு பேஸ் பண்ணி வீட்டோட என்ட்ரி கொடுத்துருக்கோம். உள்ளே ரெண்டானோன்னா லிவிங் ரூமு. அது பார்த்திங்கனாக்கா 16:30க்கு 10:15 கிளியராக இருக்குது. இது இல்லாமல் நமக்கு வந்து ஸ்டேர் கேஸ் ஏரியா, டாய்லெட் ஏரியா இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் 18க்கு 16 அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இது இல்லாமல் கிச்சன் டைனிங்க்கு இடையில வால் இல்லை. அதேமாதிரி கிச்சன் டைனிங் லிவிங் ரூமுக்கும் இடையில வால் இல்லை. அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸாக கொடுத்தனால இந்த வீடு பார்க்கும்போது நல்லா ஸ்பேசியஸாக பிரம்மாண்டமாக இருக்கும். நல்லா குறுகிய இடத்துல கட்டின மாதிரி வீடு மாதிரி இருக்காது. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் வீடு. அடுத்து அந்த படிக்கட்டு வந்து நல்லா பாஸ் எப்பெல்லாம் கொடுத்துருக்கிறதுனால அந்த படிக்கட்டோட கீழே இருக்கிற ஏரியாவில் வந்து நீங்கள் டிவி யூனிட்ஸு, புக் ஷெல்ஃபு அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏரியா மேலே போனோம்னாக்கா நமக்கு இந்த வராண்டா பெட்ரூம் இருந்ததில்ல, மாஸ்டர் பெட்ரூம், அதில் வந்து மாஸ்டர் பெட்ரூம் 2 வருது. இது 11க்கு 15 அந்த மாதிரி வருது. அதுக்கு அட்டாச் டாய்லெட் வருது. அதே மாதிரி கீழே இருந்த லிவிங் ரூம் மாதிரி தான் மேலேயும் லிவிங் ரூம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் டைனிங் இருந்ததில் அந்த இடத்துல வந்து பெட்ரூம் 3 வருது. அது 11க்கு 15 அந்த மாதிரி வருது.
அதில் இன்க்ளூடிங் டாய்லெட்டோட சேர்த்து சொல்லியிருக்கேன். இதில் டாய்லெட் வந்து 4க்கு 7 வருது. இந்த பூஜை ரூம் இருக்கிற இடத்துக்கிட்ட டாய்லெட் மாதிரி கொடுக்காம அது ஆப்போசிட் சைடு நான் டாய்லெட் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்டேர் கேஸ் ஏரியாவில் வந்து ஹெட்ரூமில் வந்து நம்ம ஸ்கைலைட் கொடுக்கும்போது அதோட லைட்ஸ் வந்து நேரடியாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும். அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்லா லைட்டிங் வென்டிலேஷன் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பட்ஜெட்டில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்னாடி உள்ள பெட்ரூமை எடுத்துகிட்டு நம்ம டெரஸாக பண்ணிக்கலாம். அப்போ வந்து இது 514 ஸ்கொயர் ஃபீட் வருது. இந்த வீடு வந்து மேலே ஏறி வந்தோம்னாக்கா ஃபேமிலி ரூம் வருது. அடுத்து வந்து அந்த மாஸ்டர் பெட்ரூமு வரண்டாவையும் மாஸ்டர் பெட்ரூமு சேர்த்தோம்னா வருதுல, அந்த பெட்ரூம் வருது, டாய்லெட் வருது. இது மாதிரி பண்ணும்போது இது ஒரு 24 லட்சத்தில் இந்த வீட்டோட அடக்கம் வந்துடும். ஒரு வீட்டுடைய பிளானை வந்து வாஸ்துப்படியும் ரெக்குவயர்மெண்ட்ஸ் படியும் பட்ஜெட் பேஸ் பண்ணியும் சர்வீஸ் ஓரியன்டாகவும் நம்ம வீட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவோம். அந்த ஃபைன் பண்ண பிளானுக்கு அதே மாதிரி நம்ம பலவிதமான எலிவேஷன் போடலாம். கான்டெம்பரரி ஆர்கிடெக்சரு, மாடர்ன் ஆர்கிடெக்சரு, ப்ளஸ் வந்து நம்ம கிளாசிக்கலான ஏதாவது விஷயங்கள், அது மாதிரி நம்மளுடைய கல்ச்சர் நேட்டிவிட்டி பேஸ் பண்ணியும் எலிவேஷன் பண்ணலாம். கேரளா மாடல், கேரளா ஆர்கிடெக்சரு, செட்டிநாடு ஆர்கிடெக்சர், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். இதில் நமக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அதை பேஸ் பண்ணி இந்த வீட்டோட எலிவேஷனை பண்ணலாம். இப்போ நான் ஒரு மாடர்னான ஒரு கான்செப்டில் இந்த வீட்டோட எலிவேஷன் பண்ணியிருக்கேன். ஷெரா வுட்டு டைல்ஸு அந்த மாதிரி கான்செப்டில் நம்ம ஜிஎப்ஆர்ஜி பேனலு, சிஎன்சி ஒர்க்கு அந்த மாதிரிலாம் பண்ணி நம்ம வீடோட எலிவேஷனை மெருகேற்றலாம். அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் நீங்கள் இது பார்க்கலாம் எப்படி வருங்கிறத. இது வந்து கிளைண்ட்டுக்கு ஒரு மாடலாக தான் இந்த எலிவேஷன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நமக்கு பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணலாம், இல்லை வேறு எலிவேஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீட்டோடைய ஒரு மாடல் எலிவேஷன் பார்க்கலாம். நாங்கள் சென்னை சுற்றுப்புற பகுதிகளில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் விருப்பப்படுறவங்க நீங்கள் எங்களை வந்து வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பேர் என்ன, எந்த ஊரில் வீடு கட்டணும், உங்கள் இடத்தோட நீளம் அகலம் என்ன, எந்த திசையில் சைட்டு அமைஞ்சிருக்கு, என்ன பட்ஜெட்டில் வீடுகள் கட்டணும், ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன மாதிரி வீடு கட்டணும், அதெல்லாம் தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப்லேயோ மெயிலையோ அனுப்பி வைங்க. அதை பார்த்துட்டு நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபர்தராக நம்ம உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி பேசலாம். மேலும் வெளியூர்களில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கிடெக்சரல் ட்ராயிங் சர்வீஸ் பண்ணி தரலாம். ஸ்கீம் ட்ராயிங்கு, வாஸ்து ட்ராயிங்ஸு, அது மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்ஸு, இன்டீரியர் வியூ, எக்ஸ்டீரியர் 3D வியூ அதெல்லாம் பண்ணி தரலாம். அது சாம்பிள் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஐஸ்வர்யம் ஆர்கிடெக்ட்ங்கிற யூடியூப் சேனல் போய் பாருங்கள், அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ட்ராயிங் சர்வீஸ்லாம் பண்ணி தரலாம். மேலும் நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஆர்கிடெக்சர் ட்ராயிங்ஸோட உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள்.